Hi students, good evening. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது இந்த லைவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டம்ஸோட ரிமைனிங் பார்ட். ஓகே, ஸோ நம்ம போன இதில் வந்து we have discussed about what absorption and emission spectrum, அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல், இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to discuss about ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம். See, நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்லாம் என்னன்றதை பார்த்தோம். கரெக்டா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ கிராஃப் பிட்வீன் wavelength and the intensity of the particular wavelength. கரெக்டா? ஸோ ஸ்பெக்ட்ரம்ன்றதை நம்ம என்ன படித்தோம்? ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் wavelength அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் wavelength அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So spectrum is nothing but collection of wavelength. Okay, so இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா wavelengthம் இருந்துச்சு அப்படின்னா all the wavelength, if it is there, that is continuous எல்லா values இருந்தால் it is called as what? Continuous spectrum அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Continuous spectrum, right? So அதுக்கப்புறம் we have seen something called as line spectrum. இது எல்லாமே நம்ம போன டிஸ்கஷன் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் மறக்காமல் என்ன இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு we have seen. கரெக்டாக? லைன் ஸ்பெக்ட்ரம்லேயே நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். கரெக்டாக? ஒன்று வந்து we have seen absorption line spectrum. Absorption line spectrum. Correct? Absorption line spectrum and emission line spectrum. Correct? Emission line spectrum. இப்போ இது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see if this there is some so just if I want to recall, நடுவில் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா this is nucleus, சுற்றி வந்து நம்மளுக்கு ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் இது வந்து let's take a copy of it. Okay, let's have 4 copies. Right, so இப்போ கவனிங்க, நம்மளுக்கு வந்து what had happened here. இப்போ இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரம்ன்றது என்னது? நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட wavelength of photon அனுப்பணும். கரெக்டாக? let it be hf. okay, which is hc by lambda நான் அனுப்புகிறேன். okay, this is E1 state, first state, and this one is second state. ரெண்டுத்துக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் அளவு, இது வந்து first state and this is second one. இப்போ நம்ம அனுப்புன இந்த hf வந்து is equal to the difference ofனா என்ன ஆகிடும்? இந்த electron will observe this one and it goes to the higher energy state. கரெக்டாக? So this electron will jumps from lower energy orbit to the higher energy orbit. Correct இல்லையா? So it jumps from lower to higher. கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணிடுச்சு. கரெக்டா? எஸ். ஸோ ஒரு ஃபோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல். கரெக்டாக? E2 மைனஸ் E1 இருக்கும்போது இட் வில் ஜம்ப் ஃப்ரம் லோயர் ஆர்பிட் டு த ஹையர் எனர்ஜி ஆர்பிட். இது வந்து அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் சொன்னோம். கரெக்டாக? அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு சொன்னோம். ஏன் அப்சார்ப்ஷன் சொல்லிட்டு, ஏன்னா இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு சம் ஹைட் போயிடுது, பட் தேர் இஸ் சம் ஆப்சன்ஸ் இல்லையா? அதாவது 1 minute, I will show you the images. Yeah, last class I have shown a diagram like this இல்லையா? அதாவது நம்ம நிறைய வேவ்லென்த் அனுப்பணும். கரெக்டாக? ஒரு கூல் கேஸ் வழியாக I have sent many wavelengths. அதில் சில வேவ்லென்த் மட்டும் என்ன ஆகிடுச்சு? அப்சர்வ் ஆகிடுச்சு. பட் சில வேவ்லென்த் வந்து பாஸ் த்ரூ ஆகிடுச்சு. ஸோ
there is a missing of some lines. அதாவது எல்லா வேவ்லென்த்தும் இருந்துச்சு. see this is a graph between intensity and lambda. ஓகே, இதில் எல்லா வேவ்லென்த்துமே இருந்துச்சு, எல்லா இன்டென்சிட்டியும் இருந்தது. நடுவில் ஒரு டிப் இருந்துச்சு. டிப் மீன்ஸ் வாட்? there is an absence of wavelength. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்சர்வ்டு பை த ஆட்டம்ஸ் லைக் திஸ். அதாவது அதனால் ஆட்டம்ஸால் அப்சர்வ் பண்ணப்பட்டது இந்த வேவ்லென்த் எல்லாமே, மிஸ்ஸிங் வேவ்லென்த் எல்லாமே. ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். இப்போ எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம்ன்றது இப்போ மேலே இருந்துச்சு இல்லையா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டேட் and this is second one. This is nucleus. Okay, let this be nucleus, right? ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் மேலே இருக்குது. இந்த மேலே இருக்க எலக்ட்ரான் திரும்ப கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் will happen is மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணி மேலே போச்சோ தட் மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகிடும்? ஃபோட்டானாக வெளியில் வந்துடும். ஸோ முன்னாடி எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு போச்சு? திஸ் டெல்லி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு போச்சு, கரெக்டாக இல்லையா? இந்த டெல்லி அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியை என்ன ஆகிடும்? திரும்ப வெளியில் வந்துடும். தட் இஸ் ஹெச்எஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வெளியில் ஜம்ப் மேலேருந்து கீழே வரும்போது திரும்ப அந்த எனர்ஜியை இட் வில் எமிட். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோட்டானை எமிட் பண்ணிடும். அதாவது ஒரு டிரான்சிஷனுக்கு ஒரு ஃபோட்டான். ஓகே, அந்த இதில் இட் வில் எமிட். ஸோ புரியுதா? ஸோ மேலேருந்து கீழே வரும்போது there is a photon has been emitted which is equal to the difference of the energy. கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து போன இதில் நம்ம அந்த கேஸ் எமிஷனாக பார்த்தோம். அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேவ்லென்த், அந்த ரெண்டு ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய வேவ்லென்த்ஸ் வெளியில் வந்துச்சு இல்லையா? த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹையர் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஆர்பிட் லோயர் எனர்ஜிக்கு வரும்போது எமிட் ஆகக்கூடிய இருக்க வேவ்லென்த்தை தான் நம்ம என்ன சொன்னோம்? எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி போட்டோம். அதாவது குயிக் டு எக்ஸ்பிளைன், நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா போனதில் வந்து லைட் அனுப்பியிருந்தோம், ரைட்? போன இது மேபி நீங்கள் அட்டன் பண்ணலன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை லிசன் பண்ணிக்கலாம், ஒரு ரீகேப் மாதிரி. போனதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒயிட் லைட்டாக அனுப்பணும், கரெக்ட்? ஒயிட் லைட் we have sent. இந்த ஒயிட் லைட்டில் எல்லா கலர்ஸுமே இருக்கும், ரைட்? ஒயிட் லைட் இதை நம்ம எது வழியாக அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூல் கேஸ் வழியாக அனுப்பணும். இந்த கூல் கேஸில் என்னென்னா மாலிகுல்ஸ் வந்து இதில் எல்லா வேவ்லென்த்துமே இருக்குது, ஒயிட் லைட். ஓகே, ஸோ இதை நம்ம எது வழியாக இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்மிட்டட் லைட், இது வந்து என்னது? எமிட்டட் லைட் ஃப்ரம் த கேஸ் எமிட் பண்ண லைட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு டிடெக்டரை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணும்போது வாட் வி காட் வாஸ் நிறையா வேவ்லென்த்தை வந்து காணும். நம்ம ஒயிட் லைட் அனுப்பணும் கூல் கேஸ் வழியாக, அதில் நிறைய வேவ்லென்த்ஸ் காணும், கரெக்டாக? ஏன் அந்த வேவ்லென்த்தை தான் என்ன ஆயிடுச்சு சொல்கிறோம்? நம்ம அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். அந்த வாட் எவர் வி காட் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். நம்ம அனுப்புனது எல்லா கலர்ஸ், பட் வெளியில் வந்தது சில கலர்ஸை காணும், அதை நம்ம அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இட் இஸ் a graph between I versus lambda. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். மற்றபடி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா டார்க் லைன்ஸ் இன் பிரைட் பேக்ரவுண்ட். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் வாட்? டார்க் லைன்ஸ்னால் என்ன? கருப்பு லைன்ஸ். டார்க் லைன்ஸ் சரௌண்டிங்கில் என்ன இருக்குது? பிரைட்டான கலர்ஸ். ஸோ அதனால் பிரைட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போது எமிஷன் வந்து இது வந்து எமிட்டட் லைட் ரேஸ். இதை வாட்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஸ்பெக்ட்ரம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்சார்ப்ஷனில் என்னெல்லாம் கிடைக்கலையோ, என்னென்ன வேவ்லென்த்லாம் கிடைக்கலையோ அந்த வேவ்லென்த்லாம் இதில் கிடைச்சது அவங்களுக்கு. எக்ஸ்பெரிமெண்ட், திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் லைட்டை வந்து ஒரு கூல் கேஸ் வழியாக அனுப்பி, இது வந்து டிரான்ஸ்மிட்டட் லைட், கரெக்டாக? டிரான்ஸ்மிட்டட். அண்ட் திஸ் இஸ் வாட்? லைட் எமிட்டட் பை கேஸ். அதை வாட்ச் பண்ணுறான், லைட் எமிட்டட் பை கேஸ். ஸோ இதில் உள்ள இது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
emission spectrum. Emission spectrum. இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றது ஏன் சொல்கிறான்றது உங்களுக்கு புரியுது. அந்த ஆட்டம்ஸ் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில், சரி இதுலேருந்து அனுப்புனதில் கீழே உள்ள வந்து லோ எனர்ஜிலாம் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்லாம் காணும். ஓகே, மற்ற எல்லா வேவ் லென்த்தும் வெளியில் வந்துடுச்சு. பட் பர்டிகுலர் வேவ் லென்த் ஆஃப் விச் இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ மேலேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது இதுதான் அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைட் எமிட்டட் பை த கேஸ். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில் வரலையோ, எதெல்லாம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில் காணாமல் போச்சோ, அதெல்லாம் நம்மளுக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரமில் வந்துருச்சு. இப்போ 400 ஆம்ஸ்ட்ராங் காணும்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேவ் லென்த் உங்களுக்கு காணும். அதே பர்டிகுலர் வேவ் லென்த் இந்த இடத்துல பாருங்கள் வந்துருச்சு. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைட்ரோஜனோட we are going to talk about emission spectrum. Hydrogen is an atom, right? Hydrogen spectrum or line spectrum of hydrogen atom. We are going to study what? In detail about. Yarka doubts irukka? Let me see. Okay, so live join panna, you can give a like. First 5 minutes நீங்கள் just scroll back பண்ணுங்க. First 5 minutes பார்க்கலனா you just scroll back. ரைட் பா. ஸோ இப்போ கவனிங்க, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப், இது என்ன சொல்லலாம்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இல்லை லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். line spectrum or hydrogen spectrum. Hydrogen line spectrum. ஏன்னா இது வந்து நம்ம ஹைட்ரோஜனுக்கு வரைகிறோம். ஓகே, emission spectrum we are going to study. லைன் ஸ்பெக்ட்ரமில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரம். நம்ம இங்கே படிக்க போகிறது என்னன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரோஜன் லைன் ஸ்பெக்ட்ரமில் 2 இருக்குது. Here we discuss about emission spectrum. Emission line spectrum of hydrogen atom. Emission line spectrum of hydrogen atom. Okay, அதாவது ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் மேலே இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸில் இருக்கக்கூடிய ஹை எனர்ஜி ஆர்பிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் லோ எனர்ஜி ஆர்பிட்டில் வந்து விழும்போது எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகுமோ அதுதான் என்னது, அதை வச்சு வரக்கூடியது தான் இந்த வேவ் லென்த்தை சொல்கிறது தான் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ரைட். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். For each atom ஒரு ஆட்டம்க்கும் செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் உண்டு. ஓகே, ஃபார் ஈச் ஆட்டம் we have separate, for each atom we have separate line spectrum. இப்போ நம்ம படிக்கிறது வந்து ஹைட்ரோஜனுக்கு படிக்கிறோம். இதே நீங்கள் ஹீலியமுக்குன்னு எடுத்து படிச்சிங்கன்னா அதுக்குன்னு தனி ஸ்பெக்ட்ரம் வரும். யூ டேக் ஃபார் கார்பன், அதுக்குன்னு ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ இப்போ ஹைட்ரோஜனுக்கு கிடைக்க போகிற ஸ்பெக்ட்ரம் தட் இஸ் வேவ் லென்த். ஓகே, ஸ்பெக்ட்ரம்னு நம்ம எப்போல்லாம் சொல்கிறோமோ இட்ஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். ஸோ ஹைட்ரோஜனுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரமோட வேவ் லென்த்தும் யூ டேக் அ டிஃப்ரெண்ட் ஆட்டம், கார்பனோ நைட்ரஜனோ எனி ஆட்டம், அதுக்கு கிடைக்க போகிற லைன் ஸ்பெக்ட்ரமோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. நம்ம வந்து தட் இஸ் அ பாயிண்ட், நம்ம வந்து ஹைட்ரோஜன் மட்டும் தான் படிக்கிறோம். ஸோ ஃபார் ஈச் atom we have separate line spectrum. Okay, so
as hydrogen being the simplest atom. So hydrogen being the simplest atom. So hydrogen being the simplest atom, it has the simplest line spectrum. So this is point, and this is one point. As hydrogen being the simplest atom, it has the simplest line spectrum. இப்போ ஏன்னா ஹைட்ரோஜனில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் தானே. ஸோ இட் வில் ஹேவ் த சிம்பிளஸ்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. இட் இஸ் நாட் மோர் காம்ப்ளிகேட்டட். ஸோ நம்ம அதுதான் படிக்கிறோம். ரைட். ஸோ கவனிங்கப்பா, இதில் நம்ம வந்து லெட்ஸ் டாக் அபவுட் த எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? வாட் வி நோ. இது எல்லாமே என்னது? This is E1, E2, E3 எனர்ஜி லெவல் சொல்லலாமா? ஸோ இது வந்து எனர்ஜி. ஓகே, எனர்ஜி லெட்ஸ் டேக் இன் எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட். இப்போ வந்து நம்ம படிக்க போகிறது ஹைட்ரோஜன் ஆட்டம் இல்லையா? ஹைட்ரோஜன் ஆட்டமில் ஜெட்டோட வேல்யூ என்னது? 1. கரெக்டாக, ஜெட்டோட வேல்யூ ஃபார் ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ கவனிங்க, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், தட் இஸ் E1. E1ஓட வேல்யூ என்னது? வாட் இஸ் E1? வாட் இஸ் E1? வாட் இஸ் E2? நம்மளுக்கு அந்த எனர்ஜி வேல்யூஸ் யூ கேன் ஏபிள் டு டிரைவ். வாட் இஸ் த எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க? -13.6 n² by z² by n² eV. ஜெட்டோட வேல்யூ இங்கே என்னது? 1. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஃபார் ஹைட்ரோஜன் ஆட்டம் யூ வில் ஹேவ் வாட்? -13.6 டிவைடட் பை n² eV. கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ கவனிங்க, இப்போ வந்து நம்மளுக்கு ஸோ வாட் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி என்னது? இது வந்து n is equal to 1, n is equal to 2, n is equal to 3 and this is n is equal to 4. இது வந்து என்னது அப்படின்னா இருக்கிறதுல ஹையர் மோஸ்ட் ஸ்டேட் என்னது? n is equal to இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வாட் இஸ் த எனர்ஜி? -13.6. இப்போ இது யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் போட்டிருக்கேன், அதனால் அதை நான் எழுதலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் -3.4 வரும், -1.51, -0.585. கரெக்டா? எஸ், 0.85. கரெக்டா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றது எப்போ உருவாகுது அப்படின்னா ஹையர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து லோயர் எனர்ஜி ஆர்பிட். கரெக்டா? இப்போ கவனிங்க, இப்போ இங்கே செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து விழுது. செகண்ட் ஆர்பிட் ஆரோ போட்டிருக்கேன் பாருங்கள். செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து விழுது. இப்போ இது ஹை எனர்ஜி டு லோ எனர்ஜி ஆர்பிட்டில் விழும்போது ஒரு ஃபோட்டான் என்ன ஆகும்? நம்மளுக்கு படிச்சிருக்கோம், there will be energy will be emitted. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டான் will be emitted, அதுக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும். ரைட்டா? அதோட வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் திஸ் வேவ் லென்த்? நம்ம படிச்சிருக்கோம், z is equal to 1 case. நான் ஹைட்ரோஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1/λ is equal to r 1/n1² minus 1/n2². கரெக்டா? ஸோ
இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து n2 is greater than n1. இப்போ புரியுதா இல்லையா? இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி எப்படி வருதுன்றதுலாம் டிரைவ் பண்ணிட்டோம். திஸ் ஃபார்முலா எப்படி வந்துச்சு? டிஃபரன்ஸ் ஆஃப் டூ எனர்ஜி லெவல்ஸ், ஏதாவது ரெண்டு எனர்ஜி லெவல்ஸை பண்ணி HC by F1 போட்டு we got this expression. ஸோ மேலேருந்து கீழே விழும்போது இந்த லேம்டா தான் வெளியில் வரும். ஸோ n2லேருந்து n1 விழுறது, இந்த இடத்துல n2ன்றது greater than n1. ஸோ ஓகே, ஸோ அடுத்து கவனிங்க, இதே மாதிரி தேர்ட் ஆர்பிட்லேருந்து என்ன ஆகலாம்? இது மாதிரி விழலாமா? அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு விழலாம். கரெக்டாக? அதுக்கப்புறம் n is equal to infinity-ன்றது என்னது? ரொம்ப ஃபார், தட் இஸ் n tends to infinity. அங்கேருந்து வாட் இஸ் எனர்ஜி இன் n tends to infinity? வாட் இஸ் எனர்ஜி அட் n tends to infinity? இங்கே n வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா எனர்ஜி என்ன வரும்? யூ லேவ் வாட்? 0. கரெக்டாக இல்லையா? வாட் இஸ் த எனர்ஜி அட் இன்ஃபினிட்டி? 0. கரெக்டாக இல்லையா? ஐ வில் மார்க் ஹியர் 0 இஸ் த எனர்ஜி அட் த இன்ஃபினிட்டி. புரியுதா இல்லையா? ரைட். ஸோ இப்போ இன்ஃபினிட்டிலேருந்தும் வர முடியும். கரெக்டாக இல்லையா? இதுமாதிரி நிறைய லைன்ஸ் பாசிபிள்ப்பா. 1 2 3 4 5 6 7 மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கேஸை கவனிங்க. இதே மாதிரி யூ இமேஜின் இன் திஸ் கேஸ். ஸோ தேர்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து விழலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு விழலாம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஆர்பிட், சிக்ஸ்த் ஆர்பிட், செவன்த் ஆர்பிட், எயித் ஆர்பிட்னு மேலேருந்து இட் கேன் கம் அண்ட் ஃபால். பட் எல்லாமே எந்த ஆர்பிட்டில் வந்து விழுது? செகண்ட் ஆர்பிட். அதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா கவனிங்க, ஹையர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு உழுது இல்லையா? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு உழுறதை வந்து தே ஆர் கோயிங் டு கால் இட் ஆஸ் அ ஒரு பர்டிகுலர் செட்டுன்னு கூப்பிட போகிறான். இப்போ பாருங்கள், இது வந்து லெட்ஸ் டேக் த n1. இதான கிரவுண்ட் ஸ்டேட் n1. அதுக்கு மேலேருந்து எல்லாமே n1ல் வந்து விழுந்துச்சு அப்படின்னா n is equal to 1ல், then you call that as what? லைமன் செட், அதாவது சீரீஸ் செட்டுன்னு கூப்பிடுவான்ப்பா. ஓகே, இது பேர் வந்து லைமன் செட்டான், லைமன் சீரீஸ் பேரே இதுக்கு லைமன் சீரீஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பால்மர் சீரீஸ். புரியுதா? நான் உங்களுக்கு வந்து எழுதி இதை ரெண்டு மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 only I have shown, லைமர் அண்ட் பால்மர். ஓகே, இதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. என்னென்ன சீரீஸ் இருக்குன்றதை ஒன் பை ஒன் we need to see. ஓகே, ஸோ கவனிங்க, நம்மளுக்கு நிறைய சீரீஸ் இருக்குது. என்னென்னன்றது ஒன் பை ஒன் we will see. நம்ம படிக்கிறது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு தான் we are studying. கவனிங்க, திஸ் இஸ் த எனர்ஜி. ஓகே, திஸ் இஸ் த எனர்ஜி. எலக்ட்ரான் வோல்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். you are able to see இல்லையா? எலக்ட்ரான் வோல்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் n is equal to 1. தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட், 4 5 6 7 8. அதுக்கப்புறம் மேலே n tends to infinity. n tends to infinity-ல என்ன எனர்ஜி இருக்கும்? 0 எனர்ஜி, ரைட்டா? இப்போ நம்மளுக்கு வந்து மேலேருந்து கீழே வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரான் ஒரு ஃபோட்டான் எமிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ n2லேருந்து n is equal to 2லேருந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வருது இல்லையா? அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கான் பாருங்கள். n5லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட் வருது. ஒரு ஃபோட்டான் வெளியில் வரும்ல, அதோட வேவ் லென்த்தெல்லாம் they are going to call it as group under லைமன் சீரீஸ். ஹையர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து n is equal to 2ல் வந்து விழுந்தால் அதை எல்லாமே சேர்த்து they are going to call it as பால்மர் சீரீஸ். அது எல்லாத்தையும் என்னென்னு கூப்பிட போகிறோம்? பால்மர் சீரீஸ். அதுக்கப்புறம் ஹையர் ஆர்பிட்ஸ்லேருந்து தேர்ட் ஆர்பிட்டில் வந்து விழுந்தால் என்னது? அது பேஷன் சீரீஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆர்பிட்டில் ஹையர் எனர்ஜி ஆர்பிட், இதை பாருங்கள், இந்த இது தெரியுதா உங்களுக்கு?
ஸோ அது வந்து bracket series, you can call it as bracket series. லாஸ்ட்டாக n is equal to 5க்கு வந்து ஃபண்டு. ஓகே, டோட்டலாக 5 சீரீஸாக பிரிக்கிறான். புரியுதா? ரைட். ஸோ இப்போ கவனிங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆர்பிட்டில் இருந்து அவுட் சைடு ஏதோ ஒரு ஆர்பிட்டில் இருந்து n2 தான் greater than n1. see நான் ஒரு ஃபார்முலா கூட எழுதுனேன்ல. what is the wavelength emitted? 1 by lambda is equal to r 1 by n1 square minus 1 by n2 square. கரெக்டா? இப்போ இதில் வந்து n2 is greater than n1. ஓகே, மேலேருந்து கீழே வரும்போது இருக்கக்கூடிய வேவ் லென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன சீரீஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா லைமன் சீரீஸ். அதாவது n2 ஸ்டேட்டில் இருந்து, தட் இஸ் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து, இஃப் இட் கம்ஸ் டு n1 ஆஃப் வாட் ஸ்டேட்? ஃபஸ்ட்டு ஒன். n1ஓட வேல்யூ 1ஆக இருக்கிறதுலேருந்து வந்து விழுந்தால் அதை நம்ம லைமர் சீரீஸ் சொல்கிறோம். ஓகே, இதில் நிறைய வேவ் லென்த் இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ கவனிங்க, n is equal to 2லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்தால் ஒரு வேவ் லென்த், அதுக்கு மேலேருந்து வந்தால் ஒரு வேவ் லென்த், அதுக்கு மேலேருந்து வந்தால் ஒரு வேவ் லென்த். ஸோ மெனி வேவ் லென்த்ஸ் ஆர் பாசிபிள். ஓகே, ஏன்னா இந்த லேம்டா வந்து we will get. கரெக்டா? ஸோ பாருங்கள், இதில் வந்து n2ஓட வேல்யூ என்னென்னலாம் எடுக்கலாம்? இப்போ n1ஓட வேல்யூ இஸ் 1, தட் இஸ் ஃபஸ்ட் ஷோர். n2ஓட வேல்யூ என்னென்னலாம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n2 value you can take it as 2, 3, 4, 5. இப்போ அதிகபட்ச எனர்ஜி என்னது? அதிகபட்ச ஸ்டேட்டு n tends to infinity. ஸோ ஃபைனலாக என்னது? n2 can be infinity. ரைட். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இதில் n2 ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபார்முலா, அதாவது லைமன் சீரீஸ்க்குன்னு இந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா 1 by lambda is equal to r. n1 இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? மேலே ஃபார்முலா தெரியுதா? n1 இருக்க இடத்துல you need to substitute 1 ஸ்கொயர். இது வந்து என்னது? n2. இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. புரியுதா? இந்த ஃபார்முலாவை கவர்ன் பண்ணக்கூடிய எல்லா வேவ்லென்த்துமே கம்ஸ் அண்டர் லைமன் சீரீஸ். n2ன்னு ஒன்று போட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங்காக ஒரு லேம்டா வரும். 2, 3, 4, 5 இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டிங்கன்னா you will get 1. இப்போ இதுலேயே இருக்கிறதுலே அதிக எனர்ஜி எந்த கேஸில் வரும்? இப்போ லைமன் சீரீஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். லைமன் சீரீஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். பாருங்கள், இது வந்து n2ல், அதாவது n is equal to 2ல் இருந்து கீழே விழுது. இதோட எனர்ஜி ஃபோட்டான் கம்மிங் அவுட் வெளியில் அதிகமாக இருக்குமா? மேலேருந்து குதிக்கக்கூடிய எலக்ட்ரான், இங்கேருந்து n tends to இன்ஃபினிட்டியிலேருந்து n1ல் வந்து விழுது, n equal to 1ல். எதுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்? the n tends to இன்ஃபினிட்டிலேருந்து வர்றதுக்கு அதிக எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வெளியில் வருமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு அதிக எனர்ஜி வரும்? நம்மளுக்கு n tends to இன்ஃபினிட்டி தான் கேப் அதிகமாக இருக்குது, தெரியுதா? இது வந்து -3.4க்கும் -13.6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி வெளியில் வரும் ஃபோட்டானா. ஆனால் இது வந்து என்னது? n is equal to 0க்கும் 13.6 அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து விழும். ஸோ what I am trying to say is there is something called as series limit. Okay, series limit. This is a condition. This is a condition at which, this is a condition of transition. This is a condition of transition. This is a condition of transition of electron from n2 ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? இன்ஃபினிட்டி. This is a condition of transition of electron from n is equal to infinity to where? n2 equal to infinity. அங்கேருந்து விழும்போது என்ன ஆகும்னா corresponding to what? Corresponding maximum, corresponding
corresponding to maximum energy of photon emitted. ஸோ இந்த கேஸில் மட்டும்தான் மேலேருந்து கீழே விழும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ மோர் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வெளியில் வரும். கரெக்டாக இப்போது மோர் த நம்பர் ஆஃப் எனர்ஜி மோர் வில் பி த ஃப்ரீக்வன்சி. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எஜெக்டட்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியில் வருது ஹெச்எஃப்னு. நான் என்ன சொல்கிறேன், n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, தட் இஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸ்டேட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வருதுன்னு வைங்க, n is equal to 1க்கு. அப்போது மேக்ஸிமம் எனர்ஜி நம்ம படிக்கிறது லைமன் சீரீஸை தான் படிச்சுட்ருக்கோம், ரைட்? ஸோ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அதாவது இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு n is equal to 1க்கு வந்து விழும்போது ஒரு ஃபோட்டான் வெளியில் வருது. அதோட எனர்ஜி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வாட் இஸ் த பாயிண்ட் இஸ் எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் இஸ் equal to hf. ஸோ நான் எனர்ஜி அதிகம்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம், ஃப்ரீக்வன்சி அதிகம். கரெக்டாக இல்லையா? மோர் த எனர்ஜி எமிட்டட் மோர் இஸ் த ஃப்ரீக்வன்சி. அதுலேருந்து கரஸ்பாண்டிங்காக என்ன சொல்லலாம், hc by lambda. மோர் த ஃப்ரீக்வன்சி lambda will be minimum. அதாவது இந்த ஃபோட்டான் எமிட் ஆகுதுல்ல, இதில் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியிலேருந்து விழும்போது என்னென்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அண்ட் மினிமம் வேவ்லென்த் பிகாஸ் தே ஆர் இன்வர்ஸ்லி கனெக்டட். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, மினிமம் வேவ்லென்த். புரியுதா? So series limit is nothing but a condition of emission of photon having maximum energy, that is maximum frequency but minimum wavelength. So இப்போ நம்ம லைமன் சீரீஸுக்குன்னு சொல்லிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டோன்னா அதுக்குன்னு ஒரு லாம்டா மினிமம் வரும். ஓகே, அதுதான் நம்ம சீரீஸ் லிமிட்னு சொல்லுவோம். இது மாதிரி லைமர் சீரீஸ், பால்மர் சீரீஸ். இது பாருங்கள், லெட்ஸ் டேக் பால்மர் சீரீஸ். பால்மர் சீரீஸில் எங்கேருந்து வருது, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிலேருந்து விழுது, தெரியுதா? அந்த டேஷ் லைன் போட்டிருக்காங்க. ஸோ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியிலேருந்து விழும்போது இட் கரஸ்பாண்ட்ஸ் டு மேக்ஸிமம் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இது -3.4, இது 0. மற்ற கேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சீரீஸ் லிமிட்டுன்றது இன்ஃபினிட்டிலேருந்து விழுறது இல்லையா? அப்போ தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வருது, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பட் மினிமம் வேவ்லென்த். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு லாம்டா மினிமம் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த லாம்டா மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. n2 இருக்க இடத்துல நான் என்ன போடணும், n2 இருக்க இடத்துல I need to substitute infinity. கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கோங்க. லாம்டா மினிமம் வாட் we will have r n square. n2 இருக்கும் இல்லையா, n2 இருக்க இடத்துல நான் என்ன போடணும் இப்போது, infinity. This corresponds to the wavelength of lambda minimum but corresponding to maximum energy of photon. So 1 by lambda minimum is equal to, இப்போ இதோட வேல்யூ 0 ஆகிடும், ஏன்னா 1 by infinity is 0, 1 by r. ஸோ இதில் வந்து lambda minimum என்ன சொல்லலாம், lambda minimum is equal to r. So this corresponds to the maximum what, maximum frequency but minimum wavelength, 1 by r. புரியுதா? யா, குட். சரி, இப்போ we will move on. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? anyone having doubt? No doubt. Okay, good. ரைட்ப்பா, நம்ம லைவ் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். கிவ் அ தம்ஸ் அப் டு அவர் லைவ். ஓகே, ரைட். ஸோ இது வந்து லாம்டா மினிமம், லைமன் சீரீஸ்க்கான லாம்டா மினிமம் சீரீஸ் லிமிட்டை நம்ம சொல்கிறோம், விச் கரஸ்பாண்ட்ஸ் டு மினிமம் வேவ்லென்த். ஓகே, ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம பால்மர் சீரீஸ்க்கும் எழுத முடியும். ஓகே, பால்மர் சீரீஸ்க்கு எழுதுனீங்கன்னா என்ன வரும், when you write for பால்மர் சீரீஸ், எந்த ஸ்டேட்டில் வந்து விழணும், what is the n2, n2ல இருந்து n1ல வந்து விழணும். பட் n1 வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 2. கரெக்டாக இல்லையா? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டில் வந்து விழுந்துச்சுன்னா அது பால்மர் சீரீஸை கரஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, இதில்
N2 ஓட வேல்யூஸ் என்னென்ன இருக்கும் 3 4 5 6 7 கரெக்டா maximum wavelength maximum frequency எதில் emit ஆகும் series limitல that is maximum energy of photon எதில் வரும் series limitல corresponding to minimum wavelength கரெக்டா ஸோ இதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா lambda minimum is equal to r 1 minus 2 square that is n1 ஓட வேல்யூ 2 square n1 2 இது வந்து என்ன வரும் n2 square புரியுதா இல்லையா n2ல இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2 3 4 5 6 7 இன்ஃபினிட்டி வரைக்கும் கரெக்டா இதில் n2 வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா என்ன வந்துடும் which is the minimum wavelength எப்படி கண்டுபிடிப்பீங்க series limit corresponds to maximum frequency and minimum wavelength ஸோ series limit கண்டுபிடிக்கணும் அப்போது n2 ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் இன்ஃபினிட்டி அப்போது lambda minimum கிடைக்குமா which is equal to r by 1 minus 2 square so which is nothing but lambda minimum is equal to 2 square divided by r இதுதான் the minimum wavelength it corresponds to புரியுதா சரி இது பால்மர் சீரிஸ் இதே மாதிரி லைமன் சீரிஸ் இதில் வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் இஸ் தேர் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு n2 that is 2 3 4 5லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டில் வரும்போது அந்த வேவ்லென்த்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் லைமன் சீரிஸ்க்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக அந்த லைமன் சீரிஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்லென்த் எல்லாமே எந்த ரீஜன் ஆஃப் electromagnetic radiation so electromagnetic radiationல நிறைய வேவ் we have different இது ரேடியோ வேவ் மைக்ரோவேவ் கரெக்டா we have different wavelength ரைட்டா so ultraviolet visible infrared அப்படின்னு நிறைய நம்மளுக்கு spectrum is there electromagnetic spectrum உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா this is a spectrum right இதான ஸ்பெக்ட்ரம் ரேடியோ வேவ் மைக்ரோவேவ் இன்ஃப்ராரெட் விசிபிள் யூவி எக்ஸ்ரே அண்ட் காமா ரே ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் வேவ்லென்த் ஆவரேஜாக ஒரு வேவ்லென்த் ரீஜன் இஸ் தேர் ஸோ எந்த ரீஜனில் லைமன் சீரீஸில் உள்ள வேவ்லென்த்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இந்த லைமன் சீரீஸ் எந்த ரீஜனில் உள்ள வேவ்லென்த்தை கரஸ்பாண்ட் பண்ணுதுன்னா அல்ட்ரா வயலட் ரைட் ஸோ இந்த வேவ்லென்த் வந்து கிடைக்குது இல்லையா இது எல்லாமே எந்த ரீஜனில் இருக்குது அல்ட்ரா வயலட் இப்போ பால்மர் சீரீஸில் கிடைக்கிற எல்லா வேவ்லென்த்துமே இட் இஸ் இந்த விசிபிள் ரீஜன் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி பேஷன் பிராக்கெட் ஃபண்டு ஓகே பேஷன் பிராக்கெட் அண்ட் ஃபண்டு சீரீஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராரெட் புரியுதா இல்லையா ஸோ இது எல்லாமே இன்ஃப்ராரெட்டில் வருது பால்மர் பேஷன் அண்டு பேஷன் பிராக்கெட் அண்ட் ஃபண்ட் இந்த லாஸ்ட் 3 வந்து இட் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராரெட் ரீஜன் இது வந்து விசிபிள் அண்ட் திஸ் இஸ் லைமன் எனி டவுட் ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய சீரீஸ் எழுதிக்கிட்டே போகலாம்ப்பா அதோட ஃபார்முலாஸ் ஆல்சோ யூ கேன் ரைட் ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ த ஃபார்முலா கரெக்டான ஃபார்முலா ஐ வில் ஷோ யூ 1 minute இதான் எல்லா இதுக்கான ஃபார்முலா இப்போ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா இந்த சீரீஸ் நம்ம படிக்கிறோம்ல இந்த சீரீஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு நம்ம எந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறோம் என்ன மாடலை யூஸ் பண்ணி படிக்கிறோம் லைமன் சீரீஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக இல்லையா லைமன் சீரீஸ்க்கு we are using this formula 1 by lambda is equal to r 1 by 1 square இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் we have used a formula for what from where போர் மாடல்லேருந்து வந்த ஃபார்முலா தானே -13.6 z square by n square ev கரெக்டாக இல்லையா இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் we have found இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்தது போர் மாடலை யூஸ் பண்ணி தான் ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நல்லா கவனிங்க உங்களுக்கு வந்து ரூதர்ஃபோர்டோட ஒரு ட்ராபேக் சொன்னேன் நான் ரூதர்ஃபோர்டோட ட்ராபேக் என்னென்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க ரூதர்ஃபோர்ட் ட்ராபேக்கை எப்படி போர் ஓவர் கம் பண்ணாருன்னு ரூதர்ஃபோர்டோட ட்ராபேக் என்னது ரூதர்ஃபோர்ட் ட்ராபேக்
cannot explain what? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கரெக்டாக, ஏன்னா கண்டினியூஸாக எனர்ஜி எமிட் பண்ணுது. பட் லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைச்சதுன்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ ரூதர்ஃபோர்ட் மாலர் ஓகே cannot explain obtained observed லைன் ஸ்பெக்ட்ரம். லைன் ஸ்பெக்ட்ரம் தான் நம்மளுக்கு கிடைச்சது. நான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். ஸ்பெக்ட்ரம்ன்றது கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த். லைன் ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸ்னால் எல்லா வேவ் லென்த். இதில் நிறைய லைன் ஸ்பெக்ட்ரமில் நிறைய மிஸ்ஸிங் வேவ் லென்த்து, சில இடத்துல சில வேவ் லென்த் இருக்கும், சில இடத்துல வேவ் லென்த் இருக்காது. லைன் ஸ்பெக்ட்ரம் கோடாக இருந்துச்சுல்ல லைன் ஸ்பெக்ட்ரம். ஸோ ரூதர்ஃபோர்ட் ட்ராபேக் என்னென்னா இட் cannot எக்ஸ்பிளைன் அப்சர்வ் லைன் ஸ்பெக்ட்ரம். பட் போர் என்ன பண்ணியிருக்காரு, போர் have explained எந்த மாடலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, போர் had explained இதில் இருந்து போர் have explained line spectrum in hydrogen atom. போர் have explained line spectrum in hydrogen atom. ஏதாவது டவுட் இருக்கா? ஹைட்ரோஜன் ஆட்டம் வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான ஆட்டம் கரெக்டாக இல்லையா, வெறும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். பட் அதோட லைன் ஸ்பெக்ட்ரமை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. பட் ரூதர்ஃபோர்டால் இட் cannot give the explanation. ஸோ போர் வந்து அதை ஓவர் கம் பண்ணி have explained. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், போர் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டமான ஹைட்ரோஜனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். நைட்ரோஜன் ஓகே மோர் தென் ஒன் எலக்ட்ரான் உள்ள ஆட்டமை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. போர் வாஸ் ஏபிள் டு அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹைட்ரோஜனோட லைன் ஸ்பெக்ட்ரம் கரெக்டாக. ஸோ அதுதான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ லைமன் சீரீஸுக்கு இதுதான் ஃபார்முலா, பால்மருக்கு இதுதான் ஃபார்முலா, பேஷன் பிராக்கெட் அண்ட் ஃபண்ட். ஓகே இதில் ஒரு ஈஸியான ஒரு வே இருக்குது. ஓகே தெர் இஸ் அ ட்ரிக் ஐ வாண்ட் டு ஷேர் யூ வித் யூ நவ். ஸோ சீரீஸ் வந்து தெர் இஸ் அ டெக்னிக் டு மெமரைஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன வருது, லைமர் பால்மர் பேஷன் பிராக்கெட் அண்ட் ஃபண்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? யூ ஹேவ் எனி ஐடியாஸ் டு மெமரைஸ்? Let's see. Yeah. Anyone knows any idea about how to memorize this? No. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைமர் வருது இல்லையா, ஸோ எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பாருங்கள். லைமரும் பால்மரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, நல்லா கவனிங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. லைமரும் பால்மரும் என்னது, ஃப்ரெண்ட்ஸு. தே ஆர் கோயிங் டு அ பேஷன் ஷோ. ஓகே லைமரும் பால்மரும் ஃப்ரெண்ட்ஸு, தே ஆர் கோயிங் டு அ பேஷன் ஷோ. they are putting bracket, எல்லாரையும் bracket போடுறாங்களாம், எல்லாரையும் கவர் பண்ணுறாங்க. ஓகே they are putting bracket and they are collecting funds. லைமரும் பால்மரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே they are friends. they are going to a passion show. they are putting everyone, அங்கே இருக்கவங்க பேஷன் ஷோவில் போய்ட்டு எல்லாரையும் bracket போட்டு என்ன பண்ணுறாங்களாம், ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களாம். ஓகே ஸோ அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு இது வரைக்கும் மறந்ததே கிடையாது இது. ஓகே நீங்கள் என்னென்னா எந்த ஆர்பிட்டில் ஃபஸ்ட்டு வரும், n1 இது, n1ஓட வேல்யூ இஸ் 1 year, n1ஓட வேல்யூ இஸ் 2 year, n1ஓட வேல்யூ இஸ் 3, n1 வேல்யூ 4, இது n1ஓட வேல்யூ 5. ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்குன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டிங்காக சீரீஸ் லிமிட் வரும். சீரீஸ் லிமிட் கரஸ்பாண்டிங்ஸ் டு மினிமம் வேவ் லென்த் கரெக்டாக. சீரீஸ் லிமிட் கேட்டானா நீங்கள் உடனே என்ன பண்ணணும், இங்கே n2 இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கான், இங்கே n2 இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன், என்னன்னு போட்டிருக்கான். நீங்கள் அதை யூ கேன் சேஞ்ச் தட். ஓகே ரைட். ஓகே இப்போது அந்த வேவ் லென்த் எமிட்டடாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஹவ் யூ வில் ஃபைண்ட் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்? வேவ் லென்த் ஆஃப் அ ஃபோட்டான் தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் தட் இஸ் எமிட்டட்? E is equal to என்ன பண்ணலாம், வேவ் லென்த் தெரிஞ்சிருச்சுல, hc by lambda போட்டால் ஆன்சர் வந்துடும். 1 by lambda இதுலேருந்தே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இதுலேருந்தே உங்களுக்கு 1 by lambda தெரியும் இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். ரைட். ஸோ சீரியஸ் லிமிட்ன்றது n tends to infinity which corresponding to minimum wavelength. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ரைட்ப்பா. ஸோ
இப்போ நம்மளுக்கு வந்து இதில் டோட்டலாக 5 சீரீஸ் இருக்கா? இதில் எது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க? எனி கெஸ்? இது வந்து லைமன் சீரீஸ் எந்த இதில் இருந்துச்சு? கரஸ்பாண்டிங் டு வாட் ரீஜன் ஆஃப் வேவ் லென்த்? லைமன் சீரீஸில் கிடைக்கிறது எல்லாமே எந்த ரீஜனில் இருந்தது? எதில் இருந்துச்சு? யூவி ரீஜன், கரெக்டா? யூவி ரீஜன். பால்மர் எல்லாமே எந்த ரீஜனில் இருந்தது? விசிபிள் ரீஜன். விசிபிள் ரீஜன். இது வந்து ஐஆர். இன்ஃப்ராரெட் ரீஜன். இதுவும் ஐஆர் ரீஜன். ஃபண்ட் இஸ் ஆல்சோ ஐஆர் ரீஜன், கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இந்த 5 பேரில் எது வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் யார் கண்டுபிடிச்சிருப்பா? யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது வந்து பால்மர் சீரீஸ் தான். பால்மர்ன்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு? பிஃபோர் போர் பால்மர் சீரீஸ் ஃபார்முலா வாஸ் டிஃபைன்ட். நான் சொல்கிற ஒரு ஃபேக்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி டிரைவ் பண்ணோம்? போர் மாடல் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸை வச்சு இதை டிரைவ் பண்ணோம், இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. ஆனால் இந்த போர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பால்மர் சீரீஸ் வந்துச்சு. பிஃபோர் Bohr model was defined before Bohr model was announced, Balmer empirically. What is empirically? What does mean by empirical? ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன். பால்மர் எம்பிரிக்கலி found the formula for what? Found the formula for Balmer series. Formula for Balmer series by observation. அதாவது அவர் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுப்பா, இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு ஹைட்ரஜன்லேருந்து நிறைய வேவ் லென்ஸ் வருது. ஓகே, அவர் பால்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணுறாரு. இந்த ஒரு வேவ் லென்த்தையும் பார்க்குறாரு. பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, அவராகவே ஒரு ஃபார்முலா எழுதுறாரு. அந்த ஃபார்முலா தான் என்னென்னா இந்த ஃபார்முலா. இது நம்ம போர்லேருந்து இப்போ கண்டுபிடிச்சோம். போர் மாடல்லேருந்து இதை டிரைவ் பண்ணலாம். ஆனால் போர் மாடல்லாம் வரத்துக்கு முன்னாடியே டைரெக்டாக அவர் எழுதினார். யார்? பால்மர் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்காரு. இட் இஸ் கிரேட் திங், ரைட்? எல்லாமே வந்து எம்பிரிக்கல்னால் என்னென்னா ஜஸ்ட் பை அப்சர்வேஷனை வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இட் இஸ் அன் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கூலும்ஸ் லா படிச்சிருக்கோம்ல. இந்த கூலும்ஸ் லாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் அன் எம்பிரிக்கல் லா. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை வச்சு இந்த ஃபார்முலா எழுதியிருக்கான். K(Q1 Q2/R²). ஓகே, அதே மாதிரி போர் என்ன பண்ணார்னா பிஃபோர் போர் மாடல் பால்மர் என்ன பண்ணார்? இந்த ஃபார்முலாவை he was able to write இந்த ஃபார்முலாவை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பால்மர் தான் வருது. உங்களுக்கு ஒரு கெஸ் கூட வரலாம், டோட்டலாக எத்தனை சீரீஸ் இருக்குது? 5 சீரீஸ் இருக்குல்ல. இந்த 5 சீரீஸில் எப்படி பால்மர் வந்து ஃபஸ்ட்டு சீரீஸை கண்டுபிடிச்சாரு? 5 சீரீஸ் இருக்குது, அதில் எப்படி பால்மரால் அந்த ஃபஸ்ட்டு சீரீஸை கண்டுபிடிக்க முடிஞ்சது? எப்படி, ஏன் அப்படின்றது கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒய்? பிகாஸ் இப்போ லைமன் வந்து எந்த ரீஜனில் இருந்தது? விசிபிள் யூவி ரீஜன். பால்மர் எந்த ரீஜன்? விசிபிள் ரீஜனில். மற்ற 3 பேரும் இன்ஃப்ராரெட். பட் பால்மர் சீரீஸ் எது? விசிபிள் ரீஜன். அவர் கண்ணால் பார்க்க முடிஞ்சு ஃபஸ்ட்டு அதை தான் அந்த சீரீஸை தான் அவரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. புரியுதா? இந்த விசிபிள் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த சீரீஸ், தட் இஸ் த பால்மர் சீரீஸ், அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் மூவ் ஆன். நெக்ஸ்ட்டு
இப்போ கவனிங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்ன டெக்னிக் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஃபேக்ட், நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. இப்போ இந்த இது உங்களுக்கு தெரியும். ஓகே, லைமன் சீரீஸில் n ஃபைனல் n1 should be 1, கரெக்டா? n2 can be 2, 3, 4, 5, 6 infinity. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ கவனிங்க, இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பா, கரெக்டா இல்லையா? திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். தட் இஸ் ரேடியோ வேவ், ஓகே, மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரே, கரெக்டாக? இப்போ இதில் வந்து ரேடியோ வேவோட வேவ் லென்த்து இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் இதுதான்ப்பா. இது நீங்கள் என்ன சொல்கிறேன், நான் மெமரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இது அப்ராக்சிமேட் தான், இது எக்ஸாக்ட் வேல்யூஸை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ வேவ் வந்து ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு விசிபிள் லைட் தெரியும். வாட் இஸ் த விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் என்னது? விப்ஜிஆரோட வேவ் லென்த். விசிபிள் லைட்னா என்னது? விப்ஜிஆர் தானே. நம்மளுக்கு என்ன தெரியும்? 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர்னு தெரியுமா தெரியாதா? விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் வந்து 400, க்ளோஸ் டு 400 to 700 சொல்லுவோம், கரெக்டாக இல்லையா? இது மாதிரி ஒரு ஆளுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் பேண்ட். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வந்து விசிபிள் ரீஜனுக்கு எப்போவுமே என்ன சொல்கிறீங்க? 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர், கரெக்டாக இல்லையா? இல்லைனா என்ன சொல்வீங்க? நானோமீட்டரில் எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லும்போது 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 7000 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ இதுவே தப்புன்றான். 4000 இட்ஸ் நாட் எ எக்ஸாக்ட் கட் ஃபார் 400 to 700ன்றது எக்ஸாக்ட் கட்லாம் உங்களால் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 360 நானோமீட்டர்லேருந்து க்ளோஸ் டு 700 ரேஞ்ச். ஓகே, இட் கேன் பி க்ளோஸ் டு 750. தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் பவுண்ட்ரி. இப்போ விசிபிளே எடுத்துட்டிங்கன்னா 400 to 700ன்றது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல, பட் இட்ஸ் நாட் த எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ரேடியோ வேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to the power ஆஃபில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ விசிபிளுக்கு தெரியும், விசிபிளுக்கு வந்து 400 to 700 நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. பட் தட் இஸ் நாட் இஸ் ஆல்சோ ஃபிக்ஸட் ரேஞ்ச் கிடையாது அது. ஸோ ரேடியோ வேவோட வேவ் லென்த் என்னென்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் சொல்லியிருக்கான். வேவ் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் 10 to the power of 3. ஸோ வேவ் லென்த் ஆஃப் ரேடியோ வேவ் வந்து இட் வில் பி இந்த ஆர்டர் 1 into 10 to the power of 3 அந்த ரேஞ்சில் இருக்கும். புரியுதா? 10 to the power of 3. மைக்ரோவேவோட வேவ் லென்த் வந்து எப்படி இருக்குன்னா 10⁻². இது வந்து என்னென்னா சில டைம் நீங்கள் கெஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். உங்களுக்கு ஒரு வேவ் லென்த் கொடுத்துட்றேன்ப்பா, நல்லா கவனிங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. உங்களுக்கு ஒரு வேவ் லென்த் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு இது எந்த வேவ் லென்த் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 மீட்டர், லாம்டா ஈக்குவல் டு 100 மீட்டர்னு கொடுத்துட்றேன். ஐ வில் ஆஸ்க் யூ a question. இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் எந்த ரீஜனை இது சொல்லும் அப்படின்னு. நிறைய வேவ் ரேஸ் அது, இதில் எந்த ரே இது மெயின் பண்ணுது? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். அப்படின்னா நீங்கள் வந்து 10 to the power of 3 ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மைக்ரோவேவ் வந்து 10⁻², which is 0.01 மீட்டர். பட் 10 to the power of 3ன்றது ரேடியோ வேவ். ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது அட்லீஸ்ட் யூ கேன் கெஸ் தட் இட் கம்ஸ் அண்டர் ரேடியோ வேவ். லாம்டா 100ன்றது இட் கம்ஸ் க்ளோசர் டு வாட்? ரேடியோ வேவ். இப்போ வேவ் லென்த் வந்து 950 மீட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேவ் லென்த் வந்து 950 மீட்டர்னு. இப்போது டெஃபினட்டாக ரேடியோ வேவுக்கு நான் காமா ரேக்கிங் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்தது. யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் திஸ் அண்ட் மெமரைஸ். காமா ரேக்கு வந்து 10⁻12 மீட்டர், எக்ஸ்ரேஸ்க்கு 10⁻10. ஸோ நான் 950 எழுதியிருக்கேன். 950 இஸ் க்ளோஸ் டு வாட்? ரேடியோ வேவோட தானே. ஸோ இன் தட் வே யூ கேன் மெமரைஸ் இட். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விசிபிள் லைட்டுக்கு மட்டும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 400 to 700 இது எப்போவுமே உங்களுக்கு தெரியும்.
அதை வந்து 0.5 into 10 power of minus 6 மீட்டர்னு போட்டிருக்கான். இல்லைனா நான் சிம்பிளி வந்து 400 நானோமீட்டர் 700 நானோமீட்டர் வச்சே சொல்லிடலாம் அது விசிபிளாக என்னென்னு. ஸோ ரேடியோவுக்கு 10 power of 3, மைக்ரோவுக்கு 10 power of minus 2, இன்ஃப்ராரெட்டுக்கு 10 power of minus 5, விசிபிளுக்கு 400 to 700 நானோமீட்டர், அண்டு அல்ட்ரா வயலட்டுக்கு 10 power of minus 8 மீட்டர், எக்ஸ்ரேக்கு minus 10 to the power of minus 10 ஆர்டரில் இருக்கும், அண்ட் காமாக்கு 10 power of minus 12 மீட்டர் அந்த ஆர்டரில் 10 to the power ofல வேல்யூஸ் will be there. ஓகே ரைட். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூ நீட் டு மெமரைஸ் திஸ் ஸ்ட்ராங்லி. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு வந்து சில டேட்டா எழுதியிருக்கேன். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். கீழே உள்ளது எதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். நோ இட்ஸ் ஆஃப் ஐம் சேயிங், இந்த மேலே உள்ளதை மட்டும் நீங்கள் இந்த இதை யூ நீட் டு மெமரைஸ். சரிப்பா கவனிங்க. லைமன் சீரீஸ் ரைட், லைமன். இந்த லைமன் சீரீஸில் நம்மளுக்கு என்ன தெரியும்? n1ஓட வேல்யூ என்னது? 1. n2ஓட வேல்யூஸ் கேன் பி ஈக்குவல் டு வாட்? n2ஓட வேல்யூ என்னென்ன இருக்கலாம்? 2, 3, 4, 5 and it goes to infinity. கரெக்டாக? இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் என்னது? n2. n2ஓட வேல்யூ இஸ் 2. இன்னொன்று வந்து சீரீஸ் லிமிட்ன்றது என்னது? இன்ஃபினிட்டி. ஸோ க்ளோசஸ்டான வேல்யூ என்னது? n2 ஈக்குவல் டு 2. It corresponds to maximum wavelength. Okay, and n2 tends to infinity will corresponds to series limit. கரெக்டா இல்லையா? n2 tends to infinity னா என்ன அர்த்தம்? It corresponds to series limit. That is lambda minimum. கரெக்டா இல்லையா? So maximum wavelength is corresponds to n2 value 2 and n2 ஓட வேல்யூ infinity in terms of lambda minimum. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஜஸ்ட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். இந்த n2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சரை காமிச்சிருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு தேவைப்படும் சில ப்ராப்ளம் சால்விங்கில், திஸ் வில் ரிக்வயர்ட். ஸோ அதனால தான் இங்கே நான் ஒரு சின்ன க்ளூ மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அல்ட்ரா வயலட்டுக்கு என்ன சொன்னோம்? 10 power of minus 8. இப்போ கவனித்து பாருங்கள். ஸோ 2 to 1 transition from 2 to 1 will corresponds to max. இப்போ லைமன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம்ப்பா, அதில் 2 to 1 வந்தால் this wavelength emitted, infinity to 1 வந்தால் மினிமம் wavelengthன்னு சொன்னல, அது வந்து 91.1 நானோமீட்டர். ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் டு வாட்? அல்ட்ரா வயலட் ரீஜன். நம்மளுக்கு லைமன் சீரீஸ் எந்த ரீஜனில் இருக்கும்? அல்ட்ரா வயலட் ரீஜன் தானே. இது வந்து மேக்ஸிமம் வேவ்லென்த், திஸ் இஸ் மினிமம் வேவ்லென்த். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த வேல்யூஸ் கொடுத்தா நீங்கள் இதோட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அப்ராக்சிமேட்லி திஸ் இஸ் க்ளோஸ் டு வாட்? நான் மேலே சொன்னல 10 power of minus 8, அதுக்கு க்ளோஸராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பால்மர் சீரீஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் சே வாட்? இதில் வந்து n2ஓட வேல்யூ என்னது? 3 to 2, infinity to 2, that is series limit. போட்டனா எனக்கு it is closer to what? It is closer to visible region. visible regionக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? 400 நானோமீட்டர் to 700 நானோமீட்டர். பட் ஆனால் நீங்கள் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா 364.6 நானோமீட்டர் will come under what? நான் ஆல்ரெடி சொன்னேன் 400 நானோமீட்டர்ன்றது ஃபிக்ஸட் பவுண்டரி கிடையாது. பட் நம்ம அதை தான் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறோம். பட் 350 closer to that is also what? Visible region only. ரைட்டா? ஓகே குட். ஸோ இப்போ அடுத்து கவனிங்க. பேஷனுக்கு சிமிலர்லி யூ கேன் see the values. இது எல்லாமே என்னது? greater than 700 நானோமீட்டர் which is under infrared. இல்லைனா நீங்கள் 10 power of minus 5 மீட்டருக்குள்ளே தான் இது இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நானோமீட்டர் இருக்கா? நானோமீட்டரை ரிமூவ் பண்ணி பாருங்கள். தட் இஸ் 10 power of minus 9 10 power of minus 5 மாற்றி பாருங்கள். யூ ஆர் ஏபிள் டு see the closer region. இது எல்லாமே ஐஆர் ரீஜன்ஸில் வரும். 10 power of minus 5, 10 power of minus 5 மீட்டர், 10 power of minus 5. ஓகே, திஸ் இஸ் ஐம் ஜஸ்ட் ஃபார் ஐடியா ஐம் கிவிங். இதெல்லாம் நீங்கள் எதையும் மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை. ரைட்டாப்பா? ஓகே குட். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to discuss problems. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நான் ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம் ஐ ஹவ் டிஸ்கஸ். யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் லெட் மீ நோ. கமான் எஸ், anyone having doubt? சொல்லுங்க பா, எனி டவுட்?
நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸுக்கு போக போகிறோம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில். Come on, yes. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஏன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் முடிச்சிட்டோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ரைட். ஸோ என்ன வேல்யூ நம்மளுக்கு வரும்? இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஷார்ட்டஸ்ட் wavelength in Balmer series is lambda. The shortest wavelength in bracket series என்னவா இருக்குன்னு கேட்குறான். கொஸ்டின் நல்லா இருக்கு இல்லையா? 2023 கேட்டிருக்கான். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் தான் எடுத்துக்கிறான். ஷார்ட்டஸ்ட் wavelength corresponds to what series limit? கரெக்டாக இல்லையா? shortest wavelength corresponds to series limit. இப்போ கரெக்டாக இல்லையா? ஸோ சீரீஸ் லிமிட்டோட ஜென்ரல் ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் எல்லா சீரீஸ்க்கும் பொதுவாக சீரீஸ் லிமிட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா N2ஓட வேல்யூ தானே. அதாவது சீரீஸ் லிமிட் ஃபார் பால்மர் சீரீஸ் என்ன வரும்? பால்மர் சீரீஸ் ஒன் பை லேம்டா. இதை நம்ம N2ன்னு எடுத்துக்கலாமா? லேம்டா 2ன்னு எடுத்துக்கிறேன். வெயிட் லேம்டா 2ன்னு எடுத்துக்கலாம். மினிமம் வேவ் லென்த் கரெக்டாக 2 ஸ்கொயர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் வாட்? த மினிமம் வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு திஸ் வேல்யூ 4 by r. இப்போ இதே ப்ராக்கெட்டுக்கு என்ன வரும்? ப்ராக்கெட்டுக்கு வேல்யூ வந்து என்னது? n is equal to 4. ப்ராக்கெட்டுக்கு என்ன வரும்? bracket சீரீஸ்க்கு what we will have? that will corresponds to the fourth orbit வந்து விழணும். that is 4 square minus infinity whole square. so this is 0 series limitல. so நம்மளுக்கு என்ன வரும்? lambda 4 is equal to 16 by 5. கரெக்டாக இல்லையா? இப்போ பாயிண்ட் என்னென்னா, this is for bracket series, இது for what? பால்மர் சீரீஸ். அவன் பால்மர் சீரீஸில் உள்ள ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த். இப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் கரஸ்பாண்ட்ஸ் டு வாட்? சீரீஸ் லிமிட். கரெக்டாக இல்லையா? ஸோ ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் கரஸ்பாண்ட்ஸ் டு பால்மர் சீரீஸ் வந்து லேம்டா 2 அவன் என்னென்னு எடுத்திருக்கான்? கொஸ்டினில் லேம்டா 2 லேம்டான்னு எடுத்திருக்கான். தட் இஸ் த சீரீஸ் லிமிட் வேல்யூ, மினிமம் வேவ்லென்த். இதுக்கு வந்து ப்ராக்கெட் சீரீஸ்க்கு என்ன வரும்னு கேட்குறான். ப்ராக்கெட் சீரீஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். ஸோ லேம்டா 4ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 4 by r. இப்படி எழுதலாமா? 4 into 4 by r. இப்போ 16 by r பா, இது 4 by rன்னு எழுதலாம்ல. 4 into 4 by r. இப்போ 4 into 4 by r ஓட வேல்யூ என்னது? லேம்டா, பால்மர் சீரீஸோடது. கரெக்டாக இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? lambda 4 is nothing but 4 times the lambda. So எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் D is correct. Any doubt? இது நீட்டில் போன வருஷம் கேட்ட கொஸ்டின். அடுத்து இந்த ப்ராப்ளம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், கமான். எஸ் பா, கமான். லெட்ஸ் சி யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நீட் 2016 they have asked this question. Yes, come on.
ஸோ என்ன கொடுத்துருக்கான், if an electron in an hydrogen atom jumps from third orbit to second orbit. So electron in an hydrogen atom jumps from third orbit to second orbit. It emits a photon of wavelength lambda. When it jumps from 4 to 3, the corresponding wavelength of photon will be என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். Come on, yes, it's very simple question, direct formula. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்கான், தேர்ட் ஆர்பிட்ல இருந்து தட் இஸ் n2 is equal to 3ல இருந்து n1 is equal to 2க்கு ஜம்ப் ஆகுது. அடுத்தது ரெண்டாவது கேஸ் என்னது, n2 is equal to 4ல இருந்து n1 equal to 3 ஆர்பிட்டுக்கு ஃபால் ஆகுது. இப்போ இதோட வேவ் லென்த் வந்து லாம்டா, இதோட வேவ் லென்த் என்னவா இருக்கும்னு கேட்குறான். ஓகே, எப்படி பண்ணுறது இது மாதிரி ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 1 by lambda is equal to hydrogen atom தான். ஸோ z ஓட வேல்யூ இஸ் 1 by r1 square, right? 4 minus 9. So what is the lambda value? 5 by 36. கரெக்டா இல்லையா? இது லாம்டாவோட வேல்யூ என்ன வரும், 36 r by 5. இப்போ இதே வந்து let's take another one. இப்போ 1 by lambda dash that is 4 to 3 வரும்போது ஸோ இதுக்கு என்ன வரும், r n1 ஓட வேல்யூ 3 இல்லையா, ஸோ 3 ஸ்கொயர் 9, இதுக்கு வந்து 16. ஸோ 1 by lambda dash is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 by 9 into 16 we will have, கரெக்டா இல்லையா, 9 into 16. So next what we need to do, cross multiply பண்ணுங்க, lambda dash என்ன வருது, lambda dash ஸோ உங்களுக்கு என்ன வரணும்னா 144 divided by 7r அப்படின்னு சொல்லி வரும். lambda dash is equal to 144 by 7r. இப்போ நம்மளுக்கு lambda dash divided by lambda ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். lambda dash divided by lambda 144 by 7r divided by 36 by 5r. r will get cancelled. Finally lambda dash by இது என்ன வருது, 20 by 7. செக் பண்ணி பாருங்க, you will have 20 by 7. So lambda dash is equal to 20 by 7 lambda. இது எந்த ஆப்ஷன் கரெக்ட், 20 by 7 lambda. So option C is correct. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருந்தால் you can say yes. Okay, right, we will move on. அடுத்த problem, let's see இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ என்ன வரும், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரமை பேஸ் பண்ணி, hydrogen atom in the ground state is excited by the radiation of this much. ஸோ இந்த வேவ் லென்த்தை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணுறான், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரோஜன் ஆட்டமில் எக்ஸைட் பண்ணுறான்னா using this wavelength of radiation. So ground stateல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இருக்கு, this is n is equal to 1, n is equal to 2, n is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் சொல்ல முடியும் இல்லையா. இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறானா, they are giving an energy of, எவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்குறான், photon of incident, lambda is equal to 975 Armstrong. இப்போ இதில் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ அடுத்து என்ன கேட்குறான், number of spectral lines in the resulting spectrum emitted will be, emitted எத்தனை வேவ்லென்த்
அதாவது resulting spectrum emitted will be number of spectral lines. Number of spectral lines is nothing but number of wavelength emitted. எத்தனை number of wavelength emit ஆகும் அப்படின்னு கேட்க வரான். இதை வந்து நீங்கள் லாஜிக்கலாகவே ஆன்சர் பண்ணலாம். எஸ், இஃப் யூ ட்ரை யூ கேன் டூ தட். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்து எந்த எனர்ஜியில் இருக்குது? கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேவ்லென்த் ஆஃப் எனர்ஜி தரீங்க? ஃபோட்டான் 975 ஆம்ஸ்ட்ராங். இப்போது இது எப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னா, when you give an energy difference equal to the orbit. இப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜி ஆர்பிட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி? n1க்கு வாட் இஸ் த எனர்ஜி? கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு -13.6 EV. ரெண்டாவது இதுக்கு என்ன வரும்? -3.4 EV. அடுத்து -1.51 EV. கரெக்டாக? இது எல்லாமே எனர்ஜி. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஜம்ப்ஸ் டு another orbit. இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜிக்கு இஃப் யூ ட்ரை டு கிவ் இட் ஜம்ப்ஸ் டு another orbit. ஓகே, இப்போ n is equal to 4, 5க்குன்னு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? எனர்ஜி யூ கேன் சப்ளை. புரியுதா இல்லையா? ஓகே, ரைட். ஸோ கவனிங்க, இப்போ வாட் இஸ் n4க்கான எனர்ஜி? வாட் இஸ் n4க்கான எனர்ஜி? இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா நல்லது. என்னோடய சஜஷன் என்ன, இந்த எனர்ஜி வேல்யூஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா வச்சு டிரைவ் பண்ணிக்கலாம், பட் தெரிஞ்சால் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். யூஸ் இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார்முலா என்னதுன்னு நம்மளுக்கு ஈஸி தான். n1 is equal to -13.6 z²/n² வரும் EV. ஸோ யூ கேன் டைரக்ட்லி ஃபைண்ட் ஃப்ரம் திஸ், பட் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி. சரி, இப்போது இது இங்கேருந்து எந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் போன வீடியோவில், போன லைவில். இது வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து n1, n1, n2, n3, n4. நல்லா கவனிங்க. இப்போ இந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குது? சம் n4 ஆர்பிட்டில் இருக்குது. அங்கேருந்து n1க்கு வரப்போகுதுன்னு வைங்க. இப்போ n4ல் ஒரு எலக்ட்ரான் இருக்குப்பா. இங்கே மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து n1க்கு வரணும். எத்தனை பாசிபிள் வேஸில் வரலாம் அப்படின்றத நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அதுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது? டைரெக்டாக n4லேருந்து நேராக வந்து விழலாம். இல்லைனா இன்னொரு வழி என்னது? n4லேருந்து n3க்கு வந்துட்டு, n3லேருந்து n2க்கு வந்துட்டு, n2லேருந்து n1. கரெக்டாக? இல்லைனா என்ன பண்ணலாம்? n4லேருந்து நேராக n2க்கு விழுந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். கரெக்டாக இல்லையா? இன்னொரு வழி என்னது? what is the any other way is there? கரெக்டாக? ஸோ இது மாதிரி நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வந்து சொன்னேன். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் when it jumps from one place to another. இப்போ வெரி சிம்பிள்ப்பா. அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து n2லேருந்து n1க்கு ஜம்ப் ஆகுதுன்னு வைங்க. n2லேருந்து n1க்கு ஜம்ப் ஆகுதுன்னா, இப்போ கவனிங்க, இது ஒன்று ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன், ஒரு வேவ் லென்த்தாக கரஸ்பாண்ட் பண்ணுது. கரெக்டாக இல்லையா? இது ஒரு வேவ் லென்த், இது ஒரு வேவ் லென்த், 2, 3, 4, 5, 5 ஸ்பெக்ட்ரல் லைனை கரஸ்பாண்ட் பண்ணுது இது. கரெக்டாக? ஸோ there are different spectral lines that can be possible. கரெக்டாக? ஸோ n2லேருந்து n1க்கு வருது. இயர் n2 is greater than n1 அப்படின்னா எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் மொத்தம் வரலாம்? n2 minus n1 to n2 minus n1 plus 1 divided by 2. புரியுதா இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ இது வந்து டைரெக்டான ஃபார்முலா. அதுதான் இங்கே கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? n2லேருந்து n1. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, எங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டிங்கன்னா,
other things are taken care by this formula. Okay, ஸோ இப்போ எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ண போகுது, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா கீழேருந்து முதல்ல எலக்ட்ரான் எங்கே மேலே போக போகுதுன்னு தெரியணும். எங்கே மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் தானே கீழே வரும். ஸோ அதை வச்சு யூ நீட் ஆன்சர் திஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட் பண்ணுறான் 975 ஆம்ஸ்ட்ராங். இட்ஸ் a வெரி குட் ப்ராப்ளம். புரிஞ்சு போடுங்க, ஃபாஸ்ட்டாக போடணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புரிஞ்சு போடுங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, N1 ஸ்டேட்டு, கரெக்டாக. இங்கேருந்து 975 ஆம்ஸ்ட்ராங்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எந்த ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் மேலேருந்து கீழே விழும்போது எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வருதுன்னு சொல்ல முடியும் திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது. ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து எவ்வளோ தூரம் மேலே போக போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இதோட இந்த வேவ் லென்த்தோட கரஸ்பாண்டிங் எனர்ஜியே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி வந்து படுது. திஸ் இஸ் சிமிலர் டு அன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், கரெக்டாக. வேவ் லென்த்தாக ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணி மேலே போகுது. இட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் hc/λ. இப்போ hcயோட வேல்யூ என்னது? வாட் இஸ் hcயோட வேல்யூ? hcயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு ஃபார்முலா ட்ரிக். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு சே ஹெச்சோட வேல்யூ என்ன தெரியும் உங்களுக்கு? நான் இது முன்னாடி சொல்லியிருக்கிறேன், டியூவல் நேச்சரில் சொல்லியிருக்கேன். now only I am next I am saying. ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. 1.663 into 10 to the power of -34 ஜூல் செகண்ட், கரெக்டாக. இதே நீங்கள் வந்து இதே பிளாங்க்ஸ் கான்ஸ்டண்ட்டை ஈவியில் எழுதணும், தட் இஸ் எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதணுன்னா 4.14 into 10 to the power of -15 EV செகண்ட். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட, இது நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சி இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 12420 EV ஆம்ஸ்ட்ராங், கரெக்டாக இல்லையா? ஹெச்சியோட வேல்யூ இஸ் 12420 EV ஆம்ஸ்ட்ராங். ஹெச்சோட வேல்யூ இஸ் திஸ் ஒன். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெச்சிசியை நான் எதில் எழுதியிருக்கேன்? எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதியிருக்கேன். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இது. இப்போ பாருங்கள், நான் ஹெச்சிசி இருக்க இடத்துல என்ன போட போகிறேன்னா 12420 மல்டிப்ளை பண்ணிவிட்டு, அதெல்லாம் ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். ஓகே, ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்னது? 975 ஆம்ஸ்ட்ராங். இந்த ஆம்ஸ்ட்ராங் கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்? தட் இஸ் எவ்வளோ எனர்ஜி வருதுன்னா 12.75 EV. திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் தட் இஸ் இன்சிடென்ட். இவ்வளோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்து பட்டிருக்கு. நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இப்போது இந்த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானை எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா எந்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகும்? இப்போ N1ல் இருக்குது. N1ல் இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுன்றதை யூ நீட் டு சே. சொல்லுங்கள் பார்க்கலாம். N1ல் இருக்குது, இங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணும்? come on yes. கமான்பா, இங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி லெவல்ஸ் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு தெரியணும். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் அந்த டாப் மோஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது இப்போ எலக்ட்ரான். இது எந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுன்றதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எனர்ஜி லெவல்ஸ். இப்போ n is equal to 1க்கும் 4th ஆர்பிட்டுக்கும் செக் பண்ணுங்கள். இதுக்கு உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. N1க்கு எவ்வளோ? N1க்கு நம்மளுக்கு 0.85. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 6 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 13.6 EV வரும். ஓகே, what you will have? So 13.6, 0.85, this is 5. நம்மளுக்கு என்ன வருது? 5
what you are getting. So 7 12.75 வருதா? நல்லா கவனிங்க. n is equal to 1க்கும் n is equal to 4க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இருக்குது இதை கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதோட வேல்யூ வந்து 12.75 EV. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஃபோட்டான் வந்து படும்போது அந்த எலக்ட்ரானை ஹையர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி கொடுக்கணும் அந்த ஃபோட்டான். அப்போ தான் ஜம்ப் பண்ணும். எல்லா டைமும் ஜம்ப் பண்ணாது. நீங்கள் எனர்ஜி கொடுத்த நேரம்லாம் ஜம்ப் பண்ணாது எலக்ட்ரானு. நீங்கள் கொடுக்குற எனர்ஜி ஷுட் பி ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த எனர்ஜி. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் எங்கே ஜம்ப் பண்ண போகுதுன்னா நேராக இட் கோயிங் டு N4, இங்கே போகுது மேலே. ஸோ எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு த this energy, this photon energy is equal to what? Difference of E1 and E4. Fourth orbituக்கும் first orbituக்கும் உள்ள difference in energy நால n is equal to 1, that is first orbit இருந்து second orbit jump, fourth orbit jump பண்ண போகுது. இப்போ எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்குது? இப்போ எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்குது? எலக்ட்ரான் இஸ் இன் வாட் ஆர்பிட்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரான் இஸ் இன் விச் ஆர்பிட்? எலக்ட்ரான் வந்து n is equal to 4ல் இருக்குது. n is equal to 4ல் இருந்து எங்கே ஜம்ப் பண்ணணும்? n is equal to 1. எத்தனை பாசிபிள் டிரான்சிஷன்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து நேராக n is equal to 4லேருந்து நேராக வந்து விழுந்துடலாமா? இல்லைனா இப்படி விழலாம். n is equal to 2க்கு இது n is equal to 2, n is equal to 3, n is equal to 2க்கு விழுந்ததுக்கப்புறம் இப்படி வரலாம். இல்லைனா எப்படி வரலாம்? n is equal to 4லேருந்து நேராக 3க்கு வந்துட்டு 3லேருந்து 2, அப்புறம் 2லேருந்து 1. ஸோ டோட்டலாக எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள்? டோட்டலாக எத்தனை டிரான்சிஷன் வாஸ் பாசிபிள்? 6 டிரான்சிஷனாக வருது. பா 4லேருந்து நேராக வரலாம், 4லேருந்து 2க்கு வந்துடலாம், 2லேருந்து 1. ஓகே, கரெக்டு தானே? எனி டிரான்சிஷன் ஐ ஹவ் லெஃப்ட்? டோட்டலாக எனக்கு வந்து 1 2 3 4 5 வருது. ஓகே, இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா 3லேருந்து 2க்கு வரல, 3லேருந்து 1க்கு டேரெக்டாக வந்துடலாம்ல. பா n is equal 4லேருந்து 3க்கு வந்துட்டு 3லேருந்து நேராக 1க்கு கூட வந்துடலாம்ல. ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை டிரான்சிஷன்ஸ் வருதுன்னா 6 டிரான்சிஷன்ஸ் வருது மொத்தம் பாசிபிள். இப்போது எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு? கிரவுண்ட் ஸ்டேட் வந்து என்னது? N1. மேலே எங்கே இருக்குது? ஸோ N2லேருந்து N1க்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட? we have, இப்போ தானே சொல்லியிருந்தேன் நான் ஃபார்முலா, N2 minus N1 plus 1 divided by, what is the formula? Divided by 2. Substitute பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே N1 ஓட வேல்யூ இஸ் 1. ஸோ 4 minus 1 4 minus 1 plus 1 divided by 2. ஸோ என்ன வரும்? 3 into 4 divided by 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 6 வரும். ஸோ ஃபார்முலா படி ஆன்சர் 6ன்னு வருதா? இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்து அப்சர்வ் பண்ணி 6 கண்டுபிடிக்க முடியுது. ஃபார்முலா படி ஆன்சர் 6 தான் வருது. ஓகே, ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் see பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். கமான் எஸ். Yes, you can do it. இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோமோ? நாட் அ ப்ராப்ளம். திரும்ப லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் ஆன். கமான், இப்போ ஆன்சர் கண்டுபிடிங்க. பா கிவ் அ லைக் டு அவர் லைவ், தட் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. பா டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இன் த chat பாக்ஸ்.
கமான்பா இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஆன்சர் வரும் நம்ம? See, electron in a hydrogen atom jumps from the third to the second. தேர்ட்லேருந்து செகண்டுக்கு ஜம்ப் பண்ணுதான் ஃபஸ்ட்டு கேஸில். தென் ஃப்ரம் வெயிட், இது ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸில் எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுது? இட் ஜம்ப்ஸ் ஃப்ரம் 2 to 1. இப்போ என்ன கேட்குறான்? ரேஷியோ ஆஃப் வேவ் லென்த் எமிட்டட் இன் 2 கேஸ். அதாவது lambda 1 is to lambda 2ன்னு கேட்டிருக்கான், which is nothing but what? Lambda 1 by lambda 2. So how to find this? Yes, but come on, yes. You can answer this. எப்படி கண்டுபிடிக்கிறது? டைரக்ட் ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது, ஈஸியாக பண்ணலாம் இதை. இப்போ லைவில் இருக்கவங்க யூ கேன் ஒர்க் அவுட். எஸ். ஸோ lambda 1ஓட வேல்யூ என்ன வரும்? 1 by lambda 1 is equal to r into 1 by n1 square minus n2 square. ஸோ n2 is greater than n1. இங்கே ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது n2 is greater than n1. ஸோ வெயிட் ரைட். ஸோ இப்போ lambda 1 என்ன போடணும்? n1ஓட வேல்யூ இதை நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? n2ன்னு எடுத்துக்கணும். இது n1, இது n2, இது n1. ஸோ 1 by lambda 1 is equal to r into 4 minus 9. What will be the answer? 5 by 36. ஸோ lambda 1ஓட வேல்யூ என்ன வரும்? what you will have? 36 by 5r. கரெக்டா? இப்போ இதே வந்து lambda 2க்கு you need to find 2 to 1. lambda 2க்கு என்ன வரும்? 2 to 1. 1 square minus 2 square. என்ன வரும்? You will have 4 minus 1, 3 by 4. So lambda 2ஓட வேல்யூ என்னது? 4 by 3r. கரெக்டா? lambda 2 will be equal to 4 by 3r. சரி, இப்போ இதோட ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன வரும்? lambda 1 by lambda 2. lambda 1 வந்து 36 by 5r. இது பண்ணும்போது என்ன வரும்? 4 by 3rன்னு வரும். So what is the final answer? What is the final answer? Yeah, come on. You try to cancel what you will have. Correct or any mistake I did? This is 1 and this is what? 14, right? நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு ஆன்சர் வருது. Any mistake I did? So cross multiply பண்ணுங்க. 5 by 36. So 36 by 5. பாருங்கப்பா, நான் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு. See, I made a mistake, very bad mistake. I should not do this. பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பல முறை சொன்னேன், நானும் அதே மிஸ்டேக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். I made this mistake very badly. என்ன மிஸ்டேக்கு? Can anyone able to identify that?
பா கொஸ்டினில் என்னப்பா கொடுத்துருக்கான் பாருங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்கான் தேர்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் டு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அவன் ஆர்பிட்டை கொடுக்கல, அவன் எக்ஸைட்டட் ஸ்டேட்டை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது, இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்னா n is equal to 1, இது ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ n is equal to 3 தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் மீன் பை தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்? Third excited state means what? First excited state, second excited state, third excited state na enadhu, idan third excited state. So 4 la irundhu enna agudhu 3 ku varudhu. Second idhula enadhu 3 la irundhu 2 ku varudhu, correct ah illaya? Second excited state endradhu idu 3 la irundhu 2. So ipo correct ah varum. So நான் பண்ண மிஸ்டேக் பாருங்கள், 9 by into 16 you will have the answer. 16 minus, so what you will have, 7 by 9 into 16, அதே மாதிரி 1 by lambda 2, உங்களுக்கு என்ன ஒரு 1 by 4 minus 1 by 9. So cross multiply பண்ணுங்க, what you will have, 5 by, கரெக்டாக தானே, 5 தானே வருது, yeah, 5 by 36. Yes, come on. இப்போ lambda 1 by lambda 2 போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு lambda 1 சொல்லுங்கள் பார்க்கலாம். this is lambda 1 என்ன வரும், இது lambda 1, lambda 2 என்னது, what is lambda 2, இதுக்கு என்ன வரும் 36 by 5r. ஸோ ரேஷியோ போடுங்க பார்க்கலாம், lambda 1 divided by lambda 2, 9 16 by 7r into 5r by 36. Yes, come on, இதை கேன்சல் பண்ணுங்க, r கேன்சல் பண்ணிங்கன்னா you will have what, 20 by 7. ஸோ lambda 1 by lambda 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 20 by 7 you are getting. புரியுதா இல்லையா? Yes, I made a very bad mistake, from there I have recovered. Okay, now I got this answer. Right அப்பா? Okay, good. ஸோ இப்போ இது வந்து லாஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா, இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராப்ளம் இது. லெட்ஸ் see யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம், 2012 கேட்டிருக்கான். மேபி இந்த வருஷம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமான் எஸ் பா, இந்த லைவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமான் ஷேர் பண்ணுங்கள் பா. லைவ் சேட்டுக்கு வாங்கப்பா, சேட் வந்தால் தான் ஐ கேன் இன்ட்ராக்ட் வித் யூ. எஸ் கமான். கமான். ரைட். ஸோ இப்போ கவனிங்க, electron of stationary hydrogen atom. Okay, electron of stationary hydrogen atom passes from where?
passes from fifth energy level. Fifth energy level na excited state அவன் சொல்லல. அப்போ அவனே என்ன சொல்ல வரானா n ஓட வேல்யூ 5 ன்னு சொல்ல வரான். அதான் it's not in the excited state he is talking about. So fifth energy level na n5 to the ground state. அப்பனா என்னது n2 ல இருந்து எங்க வருதா எலக்ட்ரான் ground level க்கு வருது. That is n is equal to 1. Fifth energy level means n is equal to 5. அங்க இருந்து 1 க்கு. The velocity that the atom acquired as a result of photon emission. இந்த क्वेश्चனை கவனிங்க, இன்னொரு தடவை கூட படிங்க. Velocity that of atom acquired as a result of photon emission. இந்த photon emit பண்றனால இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ பா இனிஷியலாக ஸ்டேஷ்னரியில் இருக்குப்பா, இனிஷியலாக ஸ்டேஷ்னரியில் இருக்குது. பட் மேலே உள்ள எலக்ட்ரான் வந்து கீழே ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட்டம் என்ன பண்ணுதான் ஒரு வெலாசிட்டியை அக்வைர்ட்னா என்ன அர்த்தம் கெயின் பண்ணுது ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். இது புரியுதான்னு பாருங்கள். யூ கேன் டெஃபினெட்லி ஆன்சர் திஸ். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இது. எஸ் சொல்லுங்கள். எஸ் கமான். கமான். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இது ஒரு நம்மக்கிட்ட ஒரு கன் இருக்குது. ஓகே, சம் கைண்ட் ஆஃப் பிஸ்டன் யூர் ஹேவிங். இதுக்குள்ளே புல்லட் இருக்குது. ஓகே, இனிஷியலாக புல்லட் சிஸ்டம், அதாவது புல்லட் ப்ளஸ் கன், இது ரெண்டும் சேர்ந்து என்னது இட் இஸ் அட் ரெஸ்ட். கரெக்டாக நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லுங்கள். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம மெக்கானிக்ஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கிளாஸ் 11லலாம். ஓகே, புல்லட் ப்ளஸ் கன். இப்போ இது நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஷூட் பண்ணதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன் இஸ் பின்னாடி எலக்ட்ரான் இந்த புல்லட் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? கன் பின்னாடி ரீகாயில் ஆகும். கரெக்டாக புல்லட் ஃப்ரண்ட்டில் போகும், கன் பின்னாடி போகும். கரெக்டாக இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ரீகாயில் ஆஃப் கன். இப்போ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்ததுப்பா ரெண்டு பேரும். பட் நான் புல்லட்டை ஃபயர் பண்ணதுக்கப்புறம் கன் என்ன ஆகும்? ரீகாயில் ஆகும் பின்னாடி. புல்லட் எங்கே போகும்? ஃப்ரண்ட்டில் போகும். கரெக்டாக இல்லையா? இப்போ கொஷின் என்னென்னா ஏன் இப்படி போகுது? இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? இனிஷியலாக கன் ரெஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட்டில் இது பின்னாடி போகுது. அது ஏன் அப்படி அது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணுவோம். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த புல்லட் கன் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இனிஷியலாக புல்லட்டுக்கும் கன்னுக்கும் என்ன மொமெண்டம்? 0. பட் ஆஃப்டர் ஃபயரிங் புல்லட்டோட மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் புல்லட். இப்போ புல்லட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போகுது, கன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போச்சு. ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மாஸ் ஆஃப் கன் மொமெண்டம் கன்சர்வேஷன் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இது இனிஷியல் மொமெண்டம் 0 ஸ்டேஷ்னரி. ஃபைனல் மொமெண்டம் புல்லட் டுவர்ட்ஸ் ரைட் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்னோடது விஜி. ஸோ எம்பி விபி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி விஜி. இது மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் விஜி அண்ட் திஸ் இஸ் விபி. புரியுதா இல்லையா? இது மாஸ் ஆஃப் புல்லட், இது மாஸ் ஆஃப் கன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட்? இப்போ இந்த இடத்துல என்னென்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிங்க. இப்போ இனிஷியலாக ஒரு ஆட்டம் எங்கேருந்து ஜம்ப் ஆனது? 5th எனர்ஜி லெவல். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். கவனிங்க, இது நம்மளோட நியூக்ளியஸ். ஓகே, சென்டரில் டார்க்காக போட்டுக்கு நியூக்ளியஸ். செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், ஃபிஃப்த் ஆர்பிட். ஃபிஃப்த் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரான் 5th ஆர்பிட்டில் இருக்குது. n is equal to 5. இது n is equal to 1. நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், அது பக்கத்தில் ஃபஸ்ட் ஆர்பிட். n is equal to 1. இனிஷியலி ஸ்டேஷ்னரியாக இருக்குது. இட் இஸ் இனிஷியலி ஸ்டேஷ்னரி. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. என்ன பாயிண்ட் அப்படின்னா வெயிட் see this is n is equal to 1
n is equal to 5, this is an electron. கவனிங்க, இப்போ என்ன ஆக போகுதுன்னு கவனிங்க. இப்போ இப்படி இருக்க எலக்ட்ரானு, இது வந்து ஸ்டேஷ்னரி, இட் இஸ் ஸ்டேஷ்னரி. அப்புறம் என்னது, த சிஸ்டம் இஸ் அட் ரெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிஃப்த் ஆர்பிட் n is equal to 5 இருந்து எங்கே ஜம்ப் பண்ண போகுது, நம்மளுக்கு நேராக இட் ஹவ் ஜம்ப்ட் ஃப்ரம், எங்கே ஜம்ப் பண்ணுது, அங்கேருந்து நேராக ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணிடுது. கரெக்டாக இல்லையா? மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுது. கரெக்டாக இல்லையா? அப்படி ஜம்ப் பண்ணும் போது என்ன எமிட் ஆகும் வெளியில் நம்மளுக்கு? வாட் வில் பி எமிட்டட்? ஒரு ஃபோட்டான் வெளியில் வரும். கரெக்டாக இல்லையா? அந்த ஃபோட்டானுக்குன்னு ஒரு லேம்டா இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, ஃபோட்டான் இஸ் ஹேவிங் அ மொமெண்டம், மறந்துடாதீங்க. இப்போ இனிஷியலி ஆட்டம் இஸ் அட் ஸ்டேஷனரி ரெஸ்ட். ஸோ n is equal to 5லேருந்து n is equal to 1க்கு ஜம்ப் ஆகிடுச்சு. அப்போ என்னென்னா ஃபோட்டான் இஸ் ஹேவிங் அ மொமெண்டம். எப்படி வந்து புல்லட் கன்லேருந்து எப்படி புல்லட் ரைட் ஹேண்ட் சைடு போச்சோ, இங்கே ஃபோட்டான் இஸ் ஹேவிங் அ மொமெண்டம் அண்ட் இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஆட்டம் வில் மூவ் பேக்வேர்ட் சிமிலர் டு அ ரீகாயில். இந்த ஃபோட்டான் முன்னாடி போகிறனால ஆட்டமோட மொமெண்டம் மாறிடும். திஸ் இஸ் ஆட்டமோட மொமெண்டம். இது யாரோட மொமெண்டம்? ஃபோட்டானோட மொமெண்டம். புரியுதா இல்லையா? இனிஷியலி நல்லா கவனிங்க, இனிஷியலி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது, உள்ளுக்குள்ளேயே தான் நடக்குது. ஸோ ஐ கேன் அப்ளை கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஐ எம் டூயிங். இதில் நம்மளுக்கு வந்து வாட் இஸ் த இனிஷியல் மொமெண்டம்? 0. ஓகே, பட் நீங்கள் அந்த புல்லட் வந்த மாதிரி இங்கே ஃபோட்டான் ஜம்ப் பண்ணி வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் வரும். அதோட வேவ் லென்த் மொமெண்டம் என்னது? pH. ரைட் ஹேண்ட் சைடில் போகுது பாசிட்டிவ். புல்லட்டோட மொமெண்டம் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஐ எம் கோயிங் டு புட் PA, நெகட்டிவ். ஓகே, வாட் ஐ கேன் சே இஸ் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் ஆட்டம். இப்போ இதில் அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில்? இது வரைக்கும் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் கமெண்ட். எனி டவுட் so far? Okay, yeah, come on பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு இப்போ பிஹெச்னு போட்டிருக்கேன் ஃபோட்டானோட மொமெண்டம், பிஏன்றது ஃபார் ஆட்டம். ஸோ இப்போ மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்? சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்? வி ஹவ் ஸ்டடிட். ஒரு ஆட்டம்ன்றது இட்ஸ் ஹேவிங் அ மாஸ், பட் ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் கிடையாது. நம்ம இது ஆல்ரெடி டியூவல் நேச்சரில் படிச்சிருக்கோம். ஆட்டமோட மொமெண்டம் என்ன வரும் அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆட்டமோட மொமெண்டம் இஸ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் இன்ட்டு வெலாசிட்டி. கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு வந்து என்னது, ஃபோட்டானோட மொமெண்டம் என்ன வரும்? ஃபோட்டானோட மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு h by lambda அக்கார்டிங் டு டி ப்ராக்லி. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, லேம்டா ஆஃப் வேவ் லென்த் h by p. இது நம்மளால் சொல்ல முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டானோட மொமெண்டம் வந்து h by p we can say. So h by lambda. What is the momentum of atom? Mass into velocity. ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி தான் யூ நீட் டு ஃபைண்ட். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். என்ன வரும்? h by m lambda. கரெக்டாக இல்லை? h by m lambda. This is the momentum. This is the velocity of the atom after emitting. But lambda 1 by lambda உங்களுக்கு தெரியும்ல. இப்போ மேலேருந்து ஜம்ப் பண்ணும்போது 1 by lambda என்ன வரும்? ஹைட்ரஜன் ஆட்டம் தானே இது. What you will have? ஸோ என்ன வரும் அப்படின்னா
இப்போ கவனிங்க. ஸோ இந்த இடத்துல what I need to substitute. So 1 by lambda hydrogen atom படிக்கிறோம் 6. From where it is jumping? 1 square minus 25. So what is the answer? R will be equal to 24 by 25. கரெக்டா இல்லையா? So lambda 1 by lambda ஓட வேல்யூ என்ன வருது? 1 by lambda ஓட வேல்யூ we are having as R 24 by 25. So what is the velocity we can say? 24 by 25 R h by m. இப்போ புரியுதா இல்லையா? So this is the velocity that the atom gains. Okay. So இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் நம்மளுக்கு? 24 by 25 divided by R multiply by R, RH by m. So option A தான் நம்மளுக்கு கரெக்ட். Okay, so option A is correct. யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் you can ask comment in the comment section. ரைட்டா? ஓகேப்பா, குட். ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்கஷனை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, இதில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, we have discussed hydrogen spectrum, absorption spectrum, emission spectrum ஓட பேசிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் what we have discussed. ஸோ ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரமில் நிறைய சீரீஸ் இருக்குது. அந்த ஒரு சீரீஸையும் டீட்டெயிலாக பார்த்தோம். சீரீஸ் லிமிட்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் அந்த வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூஸ் which I asked you to memorize. அப்புறம் எனர்ஜி லெவல்ஸோட வேல்யூஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் we did the good amount of problems. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து we see the போர்ட்ஸ் மாடலோட limitations, போர் மாடலோட limitation. Then we will talk about X-rays. Okay, so X-rays பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Okay, I will finish the discussion. Next class we will meet. Until then, bye from Nagarajan. Bye.